வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து கொண்ட விதம் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி மோதல் தொடர்பாக பாஜக தேசிய மேலிடம் அறிக்கை கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற விழா மேடையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டு முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது பேசும் பொருளாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதல் கட்சியாக தனது வேட்பாளரை அறிவித்து அசத்தியுள்ளது திமுக. அதே நேரத்தில் அதிமுகவின் வேட்பாளர் தேர்வு இழுபறியாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது போட்டியிடும் வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று அவரது பெயர் எடப்பாடி பழனிசாமியால் வெளியிடப்படும் எனவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதிமுகவுடன் இணையும் எண்ணம் ஒருபோதும் எனக்கு வந்ததில்லை எனவும் நாங்கள் வகுத்த எங்களது பாதையில் சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பதிவெண் இல்லாமல் தமிழ்நாட்டின் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி முதல் மாநிலத்தில் இயங்க அனுமதி இல்லை என அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 18வது மக்களவையின் முதல் நாடாளுமன்ற கூட்டம் வருகின்ற ஜூன் 24ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 3ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.